यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। நமசபாகி இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் ஸ்தோத்திரத்தில் 12வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். பிரம்மேதி சங்கர இதி இந்திர இதி ஸ்வராடிதி ஆத்மேதி சர்வமிதி சர்வச்சராச்சராத்மன் ஹஸ்தீஷ சர்வவசசாம் அவசான சீமாம் துவாம் சர்வகாரணமுஷந்த்யனபாய வாசகா என்பதாக 12வது ஸ்லோகம். இதனுடைய அன்வய கிரமம் சர்வச்சராச்சராத்மன்னு ஹஸ்தீஷ இந்திர இதி ஸ்வராடிதி ஆத்மா இதி சர்வமிதி அனபாய வாசகா சர்வகாரணம் துவாம் பிரம்மா சங்கர இதி சர்வவசசாம் அவசான சீமாம் உஷந்தி அப்படின்றதாக அன்வய கிரமம். இந்த ஸ்லோகத்தில் பிரதானமாக நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு தலையாய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சூச்சிப்பிக்கிறார். என்னன்னாக்கா சரீரி பாவம் பிரதான பிரதிதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த சித்தாந்தத்துக்கு நமக்கு மட்டுமே உரியதான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ரொம்பவும் ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்கிறார். என்னன்னாக்கா லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்தங்களும் எந்த ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணாலும் அதனுடைய முக்கியார்த்தமாக எம்பெருமானையே சென்றடையும் அப்படிங்கிற அர்த்தத்தை ரொம்பவும் ஸ்பஷ்டமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். என்னன்னாக்கா ஒரு சப்தத்துக்கு முக்கியம் கவுனம் அப்படின்னு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கும். முக்கியம்னாக்கா அதனுடைய எந்த சப்தம் பிரயோகம் பண்ணுறோமோ அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் முதல்ல இது ஸ்புரிக்கிறதோ அந்த அர்த்தம். இரண்டாவது கவுனம், எந்த இடத்துல முக்கியார்த்தம் சம்பவிக்காதோ அந்த இடத்துல இன்னொரு அர்த்தத்தை நயனம் பண்ணுறது. நயனம்னு சொல்லணும்னாலும் முக்கியார்த்தத்துக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் அந்த சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தத்தை கொண்டு எடுத்து பேசுறது இத்தியாதிகள்லாம். லோகத்தில் நிகில சராச்சரன்னாக்கா அசையும் பொருள், அசையா பொருள், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், இப்படி கலந்து இருக்கக்கூடியதான இந்த லோகத்தில் நிகில சராச்சரத்துக்கும் ஆத்மாவா எம்பெருமான் இருக்காராம். ஆத்மாவா எம்பெருமான் இருக்கார் அப்படின்னாக்கா ஷரீரம் அப்படின்னாக்கா நம்ம சேதனா விசிஷ்ட பிரபஞ்சம் பூர்த்தியாக எம்பெருமானுக்கு ஷரீரம். அப்படி ஷரீரத்தை இட்டு சொல்லக்கூடிய சப்தங்கள் யாவும் ஷரீரி ஆகிற ஆத்மாவாகிற எம்பெருமானையே சென்றடையும். அவர்தான் முக்கியார்த்தம். அது இந்திர இதி ஸ்வராடிதி ஆத்மா இதி சர்வமிதி அனபாய வாசகா. இந்த இடத்துல அனபாய வாசகான்னாக்கா வேத வாக்கியங்கள். என்னன்னாக்கா வேத வாக்கியங்கள், வேதத்தில் சொல்லப்படக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் எம்பெருமான் தான் இந்த லோகத்துக்கு பூர்த்தியாக ஆத்மாவாக இருக்கு. பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ஆத்மனி திஷ்டன் ஆத்மானமந்தரோ யமாத்மான வேத யஸ்ய ஆத்மா சரீரம் ச ஆத்மா அந்தர்யாம் யமிருதா. அது முதலாக ஒவ்வொரு பொருள், லோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்க. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வா ஆத்மா அப்படிங்கிற ரீதியில் ஒரு பொருளை படைச்சி அதுக்கு உருவம் பெயர் எல்லாம் கொடுத்து அதன் அந்த பொருளில் தானே சென்று அந்தர்யாமியாக இருந்து நியமனம் பண்ணுறான். எம்பெருமான் உள்ள பிரவேசித்து அந்தர்யாமியாக இருக்கும் பட்சத்தில்தான் அது ஒரு வஸ்துவாகவே கருதப்படுறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போது சேதன விசிஷ்ட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்க, ஆத்மாவாக இருக்க. அப்படி இருக்கும் பொழுது இந்திரன்னுட்டும் ஸ்வராட்டுன்னாக்கா இந்த இடத்துல பிரதானமாக அகர்ம வசியன்.
அகர்மவசியம்னாக்கா ரெண்டு விதமாக உண்டு. நம்ம ஜீவன் எல்லாம் கர்மாவிற்கு வசப்பட்டவர்கள். எம்பெருமான் கர்மாவிற்கு வசப்படாதவர் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியத்திலேயே இன்னொரு இடத்துல ஸ்பஷ்டமாகவே பிரஜாபதி வாக்கியம்னு சொல்லுவார். அந்த வாக்கியத்தில் அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்ட்டு பிரஜாபதி வாக்கியம், ஸ்ருதி வாக்கியம். அதில் முதல் பதமே எம்பெருமானுடைய அஷ்டவித கல்யாண குணங்களை பிரதிபாதிக்கக்கூடியதான இந்த வாக்கியத்தில் முதல் பதமே அபஹத பாப்மா. அபஹத பாப்மான்னாக்கா என்னன்னாக்கா கர்மவசியதா கந்த ரஹிதா அப்படின்னு பாஷ்யக்காரர் வியாக்கியானம். கர்மவசியதா கந்த ரஹிதம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா கர்மாவோடு சிறிதும் சம்பந்தப்படாதவர், கர்மான்ற வாசனையே இல்லாதவர், அப்படி இருக்கக்கூடியவர் தான் எம்பெருமான். இந்த பிரஜாபதி வாக்கியம் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சமானம்தான். இருந்தாலும் நிருபாதிக்க எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் கர்மாவோடு சம்பந்தப்படாதவர். ஏன்னாக்கா ஜீவன் எடுத்துட்டாக்கா பத்தன் முக்தன் நித்தியன் 3 விதமான திசை உண்டு. அதில் பத்த திசையிலையும் முக்த திசையிலையும் கர்ம சம்பந்தம் உண்டுன்றா போல தான் எடுத்துக்கணும். என்னன்னாக்கா பத்த திசையில் கர்ம சம்பந்தம் உண்டு. முக்தன்னு சொன்னோன்னாக்கா இதற்கு முன் இருந்த கர்மாவிலிருந்து விடுபட்டவன் தான் முக்தன். அப்படி கர்மாவனுடைய சம்பந்தம் முக்தன் விஷயத்திலையும் அப்படி இப்படி சொல்லலாம். ஆக அந்த அளவுக்கு கூட எம்பெருமானுக்கு கர்மாவோடு சம்பந்தம் இல்லாததுனால இந்த இடத்துல ஸ்வராட்டுன்ற சப்தத்தினால அகர்மவசியன், கர்மாவிற்கு வசப்படாதவன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெருமாள் தான். அப்படிப்பட்டவனான ஸ்வராட் ஆத்மா இதி, இப்போ இங்கு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஆத்மாவாக இருப்பதனாலே எல்லா பதங்களும் எல்லா வாக்கியங்களும் சரி. இந்த இடத்துல எல்லா வாக்கியங்களும் எம்பெருமானத்தான் சொல்றதுன்றது சரி. இப்போ எல்லா பதங்களும் பெருமாளையே போதிக்கிறதுனாக்கா அப்போ நம்ம பேசுறதெல்லாம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அப்படின்னாக்கா எல்லா பொருளும் எல்லா பதங்களும் பரமாத்மாவையே சொல்லும், பெருமாளையே சொல்லும் அப்படின்னாக்கா நம்ம பேசுறதெல்லாம் எப்படி வருது அப்படின்னாக்கா நாம் பேசுகிற அனைத்தும் பங்க்த்வா பிரயோகம்னு எடுத்துக்கணும். பங்க்த்வா பிரயோகம்ன்றது பாஷ்யக்காரரும் அது மாதிரி தான் சாதிக்கிறார். பங்க்த்வா பிரயோகம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா முன்னாடியே சொல்லப்பட்ட பிரகாரம் முக்கியார்த்தம் வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே பெருமாளுக்கு சரீரம்னு சொன்னோம்னாக்கா சரீர வாச்சக சப்தங்கள் அபர்யவசான விருத்தியா ஷரீரி பர்யந்த போதகாக. ஷரீரின்னாக்கா ஆத்மா. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறது பரமாத்மா. ஆக எல்லா பதங்களும் பரமாத்மாவைத்தான் போதிக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு பதத்துக்கு நமக்கு வேண்டிய அர்த்தங்கள், அந்த லிமிட், இந்த பதத்துக்கு இந்த அளவு அர்த்தம் இருந்தால் போரும் அப்படின்னு வச்சுண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசுறதுனால தான் விவகாரம்ன்றது சித்திக்கிறது. இல்லைனாக்கா எல்லா பதத்துக்கும் பரமாத்மா தான் அர்த்தம்னுட்டாக்கா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதே முடியாது. அதனால நாம் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் கவுனப்பிரயோகம்ன்ற ரீதியில தான் எடுத்துக்கணும். முக்கியார்த்தம் யாருன்னு கேட்டாக்கா பரமாத்மா தான். அதனால தான் வேதங்களாகட்டும் உபனிஷத்தாகட்டும் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே பரமாத்மா தான் அந்தர்யாமி. அதனால எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவனான பரமாத்மாவை தான் முக்கியார்த்தம். அதனால எந்த ஒரு சப்த பிரயோகம் பண்ணாலும் பரமாத்மான்ற அர்த்தம் வரைக்கும் அது சென்றடையும். அப்படிப்பட்டவனான சர்வ காரணம், சர்வ ஜகத்துக்கும் எல்லாற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று பிரம்மா சங்கர இதி சர்வ வச்சசாம் அவசான சீமாம் உஷந்தி. என்னக்கா நிறைய இடங்கள்ல பிரம்மா, சிவன், ருத்ரஹா இத்தியாதி சப்த பிரயோகம் பண்ணி பரமாத்மாவை ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் சுவாமி தேசிகனாட்டம் பாஷ்யக்காரராட்டம் அதுக்கு முன்னாடி இருக்கிறவர்களாட்டம் பூர்வபக்ஷிகள் அவரவர்கள் வேண்டிய அர்த்தத்தை கல்பிச்சு வேதங்களினுடைய அர்த்தங்களை கல்பிச்சு
அந்தந்த க்ஷுத்ர தேவதைகளினுடைய பெயரை இட்டு ஜெகத்காரண பிரயோகம் ஜெகத்காரணத்துவ பிரயோகம் பண்ணியிருக்கிறதுனால தான் இவ்வளவு பூர்வபக்ஷி மதங்கள் வந்திருக்கு. அவர்களிடத்திலிருந்து எல்லா சப்தங்களுக்கும் பரமாத்மா தான் அர்த்தம் அப்படிங்கிறத போராடி சாஸ்திரங்கள் மூலியமாக வாதாடி நிர்ணயம் பண்ணி நமக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்கா. அப்படி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவரான பரமாத்மாவாகிற அந்தர்யாமியாகிற பரமாத்மா பரமாத்மாவையே எல்லா சப்தங்களும் சென்றடைகின்றன. எல்லா சப்தங்களுக்கும் முக்கியார்த்தமாக பரமாத்மாவையே சாரும், மற்ற யாரும் சம்பவிக்க மாட்டா. பிரம்மாவோ ருத்ரனோ அவர்கள்லாம் ஜெகத்காரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற அர்த்தங்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மிகவும் தெள்ளத் தெளிவாக நமக்கு சாதித்தருள் இருக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.